ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உலகம் பூரா ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வர்ற இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த பதற்ற நிலை ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பான விடயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த நிலைமைக்கான காரணம் என்ன, இதுக்கு இந்தியா எடுத்திருக்க நடவடிக்கை என்ன, இதுக்காக பாகிஸ்தான் வழங்கியிருக்க பதிலடிகள் என்னென்ன, அது தொடர்பான விஷயங்களை தான் இந்த காணொலியில் கலந்து போகலாம். இதோட விரிவாக பார்க்க இந்த காணொலியில் இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பதற்ற நிலை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியா மீது, அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு சுற்றுலாத்தலம், இந்தியாவில் காஷ்மீரில் இருக்க சுற்றுலாத்தலம் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள், அதாவது ஒரு தீவிரவாதிகள் குழுவால் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்படுது. இதில் 26 இந்தியர்கள் மரணம் அடைகிறாங்க. அதாவது ஒரு சுற்றுலாத்தலத்தில், காஷ்மீரில் இருக்க ஒரு சுற்றுலாத்தலத்தில் அதாவது தீவிரவாதிகள் குழுவால் தாக்குதல் மேற்கொள்ளப்படுது. இந்த தாக்குதல் ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலாக காணப்படுது. இதில் 26 பேர் உயிரிழக்கிறாங்க, 26 இந்தியர்கள் உயிரிழக்கிறாங்க. எல்லாம் சுற்றுலா பயணிகளாக காணப்படுறாங்க. அதாவது காஷ்மீருக்கு சுற்றுலா போன இந்தியர்கள் தான். இவங்க 26 பேர் இறந்துடுறாங்க. இதன் காரணமாக இதுக்கு பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானில் இருந்து இயக்கப்படுற ஒரு தீவிரவாதி இயக்கம், தீவிரவாத குழு ஒன்று தான் இதண்ட பொறுப்பேற்றிருக்கு. இந்த தாக்குதலை நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லி. இப்போ இதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், நேரடியாக பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்திய அரசாங்கம் கருதுது இந்த பாகிஸ்தான் இயக்கத்துக்கு, பாகிஸ்தானில் இருக்க இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ஆதரவு வழங்குறதா கருதுது. இதனால இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான, பாகிஸ்தானில் இருக்க அரசாங்கத்துக்கு எதிரான தாக்குதல், அதாவது எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன மாதிரி எதிர்ப்பு நடவடிக்கைகள்னு பார்த்தோம்னா, இதில் முதலாவது அவங்க கை வச்சிருக்கிறது, இதுவரை காலமும் இந்தியா பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே தான் சுதந்திரம் அடைந்த நாடு. பிரிட்டிஷ்கிட்ட இருந்து ஒரே தான் சுதந்திரம் அடைஞ்ச நாடு. அதுக்கப்புறம் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு இடையில உள்நாட்டு போரின் காரணமாக பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு பகுதி. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு நேரடி நிலத்தொடர்பு ஒன்று காணப்படுது. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இதில் இவங்க இந்த பாகிஸ்தான் இந்த அடிக்கடி தாக்குதல்களை மேற்கொண்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் நேரடியாக தாக்குதலை மேற்கொள்ளாட்டியும் பாகிஸ்தான் நேரடியாக சம்மந்தப்படுற தீவிரவாத குழுக்கள் இந்தியா மேலே நேரடி தாக்குதல்கள் மேற்கொண்டுட்டு வராங்க. இதனால இந்தியா முதலாவது பாகிஸ்தானில் ஒரு 80% ஆன மக்கள், சாதாரண பொதுமக்கள் 80% ஆன மக்கள் பாதிப்படையக்கூடிய, பாகிஸ்தானில் அதாவது விவசாயத்துக்கு அடிப்படையாக காணப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் கை வச்சிருக்காங்க. அது ஒரு நதி. அதாவது பாகிஸ்தானில் 80% நீர் சப்ளை, அதாவது வாட்டர் சப்ளை இடம்பெறுற ஒரு நதியில் கை வச்சிருக்காங்க. இது 1960 காலப்பகுதியிலிருந்து இந்த நதி சம்பந்தமா, இந்த நீர் சம்பந்தமா ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எப்படின்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இதில் கை வைக்கிறது இல்லை. இது சம்பந்தமா, இந்த நீர் சம்பந்தமான தடைகளை ஏற்படுத்துறது இல்லை. இந்தியா நிறைய தடவை இந்த மாதிரி தாக்குதல்கள் மேற்கொள்ளும் போதும் நிறைய தடவை சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்த நீரை தடுத்து நிறுத்துவோம், இந்த நீர் கிடைக்கப்படுறதை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது அவங்க மேற்கொள்ளவே இல்லை. அதாவது அது ஒரு நாளில் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நதி இல்லை. பயங்கரமான ஒரு ராட்சச டேம் கட்டுறதன் மூலம் தான் இதை தடுத்து நிறுத்தலாம். டிரெக்டாக ஒரே நாளில் முழு தண்ணியை தடுத்து நிறுத்திட முடியாது. இப்போ அப்படிப்பட்ட அந்த நதியை பார்த்தோம்னா, அந்த நதியிலிருந்து பாகிஸ்தானில் காணப்படுற 80% மக்கள் பயனடைகிறாங்க. பாகிஸ்தானில் இருக்க விவசாயம், அக்ரிகல்ச்சரில் ஒரு 80% இந்த நதியில் வர்ற நீரை நம்பி இருக்கு. அப்போ பாகிஸ்தான் பொருளாதாரம், பாகிஸ்தானில் இருக்க மக்களோட வாழ்க்கை நிலைமை, இப்போ பாகிஸ்தானை பார்த்தோம்னா பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமைன்னு இப்போ எடுத்து கழிச்சோம்னா, பாகிஸ்தான் IMF கடன் வாங்கி தனது நாடை நடத்திட்டு போகிற ஒரு நிலைமையில தான் காணப்படுறாங்க. IMF கடன் வாங்கி தான் தனது வேலைகளை நடத்திட்டு போகிறாங்க. அப்போ அவங்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்? IMF கடன் வாங்குறாங்கன்னா அவங்க பொருளாதாரம் எவ்வாறு திவாலாகிற ஒரு நிலைமையில காணப்படுது அப்படின்றதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாகிஸ்தானில் அக்ரிகல்ச்சர் ஒரு 80% தங்கி இருக்க இந்த நதியை இந்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்துறாங்க. இந்தியாவோட பகுதியிலிருந்து தான் இந்த பாகிஸ்தானுக்கு போகுது இந்த நீர். அதை தடுத்து நிறுத்துறாங்கன்னா ஒரே நாளில் தடுத்து நிறுத்திட முடியாது. இதுக்கு ராட்சச டேம்கள் அது அமைக்க வேண்டிய நிலைமை காணப்படும். இந்திய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருச்சு, இது தடுத்து நிறுத்தப்படும், இந்த தண்ணி பாகிஸ்தானுக்கு போகிறது தடுத்து நிறுத்தப்படும்னு அறிவிச்சிட்டாங்க. இதண்ட ஆரம்ப கட்டமாக இதில் ஒரு கிளை, இந்த ராட்சச நதியில் இருந்து போகிற ஒரு கிளையை முழுமையாக தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏனைய பகுதிகள் அடுத்த வரும் ஆண்டுகளில் அடுத்த அந்த ராட்சச டேம்களை அமைக்கிறதன் மூலம்
தடுத்து நிறுத்தப்படும்னு ஒஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு. அடுத்தபடியாக இதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன செய்யணும், என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் அரசாங்கம் இப்போ அவங்களோட இருக்க இந்த பொருளாதார நிலைமை அவங்களுக்கே தெரியும். அவங்க எப்படி இருக்காங்க, IMFல கடன் வாங்கி தனது பொருளாதாரத்தை நடத்திட்டு போகிறாங்க. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களும் இதுக்கு ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இப்போது இந்தியாவில் இருந்து அமெரிக்கா போகிறது, யுனைடெட் ஸ்டேட்க்கு போகிற ஃப்ளைட் எல்லாம் எப்படி போகணும்னா, இந்தியாவும் பாகிஸ்தான் அண்மைய நாடுகள். இந்தியாவில் இருந்து அடுத்தபடியாக இருக்கிறது பாகிஸ்தானை தாண்டி தான் அமெரிக்காவுக்கு போகிறதுனா அந்த ஃப்ளைட் போகணும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவுக்கு போகிற ஒரு ஃப்ளைட் வந்து பாகிஸ்தானை தாண்டி பாகிஸ்தானோட வான்பரப்புக்குள்ளே தான் போக வேண்டியதாக காணப்படுது. இந்த மாதிரி பல நாடுகளுக்கு, இந்தியாவில் இருந்து துபாய்க்கு இருக்கலாம், அப்படி நிறைய நாடுகளுக்கு போகிற ஃப்ளைட் வந்து பாகிஸ்தானோட வான்பரப்பை தாண்டி தான் போக வேண்டியதாக காணப்படுது. இந்த பாகிஸ்தானோட வான்பரப்பை பயன்படுத்துறதுக்கு இது சும்மா இல்லை, அந்த வான்பரப்பை பயன்படுத்துறதுக்காக அந்த நிறுவனங்கள், அந்த விமான நிறுவனங்கள் அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஒரு கட்டணம் செலுத்திக்கிட்டு தான் வராங்க. இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு வருமானமாகவும் காணப்படுது, ஒரு முக்கியமான ஒரு வருமானமாகவும் காணப்படுது. ஆனால் இப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க, தனது அந்த வான்பரப்பை இந்திய விமானங்கள், இந்தியாவை தொடர்புபடுற விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், இந்தியாவுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் ஒரு சிறிய அதாவது இந்த விமான நிறுவனங்கள் தனது கட்டணங்களை உயர்த்த வேண்டியதாக காணப்படும். அதாவது நேரடியாக போகிற ஒரு பயணத்தை சுற்றி போக வேண்டியதாக காணப்படும். இதனால தனது கட்டணங்களை உயர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து இதனால பாகிஸ்தானுக்கு என்ன நடக்கும்னா, பாகிஸ்தான் அவங்களுக்கே அவங்க சூழ்நிலை வச்சுக்கிற மாதிரி வேலை தான் இது. எப்படின்னா, அவங்க திவாலாகிற நிலைமையில் இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தனது கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் அவங்க ஒரு இழக்கிற ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுது. அடுத்து இந்தியா வந்து பாகிஸ்தானில் இருக்க இந்திய தூதரகம் மூடப்படும். இந்தியாவில் இருக்க பாகிஸ்தான் தூதரகம் மூடப்படும். இந்த பாகிஸ்தான் இந்தியா தூதரகத்தில் இருக்க இப்போ உடனடியாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலை, படிப்படியாக தனது ஊழியர்களை குறைச்சிக்கிட்டு வராங்க. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருக்க, அதாவது இராணுவ தூதுவர்கள் அப்படி இருக்க இந்த தூதுவர்கள் எல்லாத்தையும் அவங்களோட நாடுக்கு திரும்ப சொல்லிட்டாங்க. அதாவது அதாவது உடனடியாக இல்லை, குறிப்பிட்ட 2-3 நாட்கள் கெடு கொடுத்துருக்காங்க. இந்த காலப்பகுதியில் அவங்களோட நாட்டுக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க, தனது நாட்டில் இருக்க இந்திய பிரஜைகள் திரும்பி போகணும், இந்தியாவில் இருக்க பாகிஸ்தான் பிரஜைகள் வந்து திரும்பி வந்துடணும். இந்திய அரசாங்கமே சொல்லிட்டாங்க, பாகிஸ்தானில் இருக்க இந்தியர்கள் திருப்பி வாங்க, இந்தியாவும் மூலம் பாகிஸ்தானுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கான காரணம் என்னது? பிரதானமாக பாகிஸ்தான் அரசாங்கம் இந்தியாவை தாக்குதல் மேற்கொண்ட அதாவது தீவிரவாத குழுக்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தீவிரவாத குழுக்கள் பாகிஸ்தான்ல இருந்து தான் இயக்கப்படுது அப்படின்னு இந்தியா கருதுறதும், இதை வந்து முற்றிலும் அவங்க தடை செய்து இருந்தாலும், அதாவது இந்த கருத்தை வந்து அவங்க ஏற்கல, பாகிஸ்தான் அரசாங்கம் ஏற்கல இந்த கருத்தை, இந்தியா சொன்ன கருத்தை. ஆனாலும் இந்தியா நம்புறது இந்த பாகிஸ்தான் அரசாங்கத்தால தான் இது மேற்கொள்ளப்படுதுன்றது. அடுத்தபடியா இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில இந்த பதற்ற நிலையின் காரணமா அடுத்து ஒரு தாக்குதலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது பாகிஸ்தான் போர்டரில் இருந்து பாகிஸ்தான் இராணுவத்தினால இந்திய இராணுவத்தின் மீது ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது எப்படி தாக்குதல்னா, இது பாரிய ஒரு தாக்குதலாக கருதலை, பாரிய ஒரு தாக்குதல் இந்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்படலை. இந்திய அரசாங்கம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய கவர்மெண்டால் அறிவிக்கப்பட்டிருக்குது. தற்போது நடந்தது, இப்போ நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது பாகிஸ்தான் போர்டர்ல இருந்து இந்திய அரசாங்கத்துக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் போர்டர், இந்தியா போர்டர் 2 இடத்துல பாகிஸ்தான் இராணுவத்தினால துப்பாக்கி சூடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதனால இந்திய இராணுவம் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் தகவல் இன்னும் வெளிவரல. இதுக்கு பதில் தாக்குதலா இந்த இந்தியா பதில் தாக்குதலை மேற்கொண்டு இருக்கு. பதில் தாக்குதல் நாங்களும் மேற்கொண்டோம், இதுக்கு தக்க பதிலடி நாங்களும் கொடுத்துருக்கோம். இந்த தாக்குதலில் பயங்கரமான ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தல, ஆனால் சிறிய ரக பீரங்கிகள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் முன் வச்சு வராங்க. இது தற்போது வரையான ஒரு நிலவரம். இதுக்கு அடுத்தபடியா பார்க்கலாம், இதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போறாங்கன்னு சொல்லி. நன்றி, வணக்கம் நண்பர்களே. இது போன்ற மேலும் காணொளிகளை கண்டுகளிக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.